யாருக்கெல்லாம் த்ரில்லிங்கான ஸ்டோரி ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுசாக பாருங்கள். ஹாய் ஆல், வெல்கம் டு நிவியின் நாளிதழ். செம்ம த்ரில்லிங்கான ஒரு ரியல் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரான்ஸில் ஆகஸ்ட் 2001 ஒரு சிறிய டவுனில் பெல்லா அப்படின்ற பெண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையோட அப்பா பேர் வந்து பார்க்கர், அம்மா பேர் வந்து இசபெல்லா. பார்க்கர் அண்ட் இசபெல்லாவுக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ளே வீடு கட்டி இயற்கையோட இயற்கையாக வாழணும் அப்படின்றது அவங்க ஆசையாக இருந்தது. அதனால கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த மாதிரி இடம் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக அவங்களோட பொண்ணு பிறக்கிற டைமும் அந்த மாதிரி இடமும் அமைஞ்சு வந்திருக்கு. இசபெல்லாவும் பிறக்கிறாங்க, அந்த இடமும் கிடைக்கிது. அந்த இடத்துல வந்து வீடு கட்டிட்டு தனி கொடுத்துன்னு வராங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வீடு, சுற்றிலும் காடு, அந்த மாதிரி இயற்கையோட இயற்கையாக ஒரு பிரமிக்கக்கூடிய விதமாக ரொம்ப அழகாக இருந்திருக்கு அந்த இடம். பார்க்கரும் இசபெல்லாவும் எப்படியோ ஒரு வழியாக நம்ம தேடி அடைஞ்ச இடம் கிடச்சிருச்சு. அதில் நிம்மதியான ஒரு வீடு கட்டி நம்ம குடும்பம் அழகான முறையில் வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. சுற்றிலும் மரம், நடுவில் வீடு அப்படின்னு ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. பெல்லாவும் வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீடு கிராமங்களுக்கு வெளியில் இருக்கிறதுனால பெருசாக மனித நடமாட்டத்தை இவங்களால பார்க்க முடியாது. அக்கம் பக்கம் வீடு இல்லாததுனால பெல்லா வளர வளர அவளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து அவங்க வீட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வந்து காட்டுக்குள்ளே ஒரு ஏரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இசபெல்லாவும் பார்க்கரும் அப்புறம் பெல்லா இவங்க 3 பேரும் அவங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கே போயிட்டு அவங்களோட பொழுதை கழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காடு பெல்லா வீட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால காரில் ட்ராவல் பண்ணி போய் காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போகணும். காட்டுக்குள்ளே நடந்து போய் ஒரு ஓடை மாதிரி, ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு இடத்த வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நடுவில் நல்லா பெரிய ஏரி, ஒரு மரம், நல்லா ஒரு பெரிய மரம் நிழல் இருக்கும். அதில் உட்காந்து எப்போதுமே நல்லா அந்த ஏரியை பார்த்து ரசிக்கிறது ரொம்பவே வழக்கமாக இருந்திருக்கு இவங்களுக்கு. அந்த ஏரிக்கு போயிட்டா பெல்லாவுக்கு திரும்பி வர மனசே இருக்காதான், பொழுது போயிடுமா. காலையில் போனாங்கன்னா ஈவினிங் ஆனால் கூட வீட்டுக்கே வரமாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து பெல்லாவுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமானதாக மாற ஆரம்பிக்குது. வீட்டில் பெல்லா இல்லை அப்படின்னாலே வந்து பார்க்கரும் இசபெல்லாவும் தேட மாட்டாங்களாம். அவள் ஏரியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியில் போய் நேராக கூப்பிட்டு வருவாங்களாம். அவளும் வேறு எங்கேயும் போக மாட்டாலாம், அந்த ஏரியில் தான் இருப்பாளாம். ஸோ வந்து பெல்லா வந்து அந்த வீட்டில் இருப்பா, ஒன்று ஸ்கூல் போவா, இல்லாட்டி அந்த ஏரியில் இருப்பா. இதுதான் அவளோட வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. இப்படியே காலங்கள் ஓடுது. பெல்லா வந்து அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஹாஸ்டல் போய் தங்கி படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. சரின்னு பார்க்கரும் இசபெல்லாவும் வந்து பெல்லாவை ஹாஸ்டலில் சேர்த்து விடுறாங்க. ஆனால் இது பெல்லாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவள் ரொம்ப அவங்க வீட்டையும் அவங்க அப்பா அம்மாவையும் அந்த ஏரியாவும் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. யார்கிட்டையும் பேச பிடிக்கல, ஒரு மாதிரி அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறா, அமைதியாக இருக்க முடியல. அதை நினச்சி ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறா. எப்படா லீவ் கிடைக்கும், எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற தாட் தான் பெல்லாவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. அப்படி இருக்கப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுறாங்க. அந்த லீவ் விட்ட உடனே நேராக வீட்டுக்கு போய் அவளோட பேகை தூக்கி போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு நேராக ஏரிக்கு போகிறா. இதை வந்து பார்க்கரும் இசபெல்லாவும் அவங்க கார்டனில் இருந்து நோட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, ஏரிக்கு தான் போயிருக்கா அப்படின்னு விட்டுடுறாங்க. இவ போய் பேரண்ட்ஸை கூட மீட் பண்ணல. போனதும் போயிட்டு டைரெக்டாக காரை எடுத்துகிட்டு ஏரிக்கு போகணும், போய் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிடுறா. பெல்லா ஒரு வழியாக காட்டுக்கிட்ட போய் காரை பார்க் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறா. எப்போதும் அவள் அந்த காட்டுக்குள்ளே நடக்கும்போது அவள் நடக்கிற சத்தமும் பறவைகள் மரங்கள் அசைகிற சத்தமும் தான் கேட்கும். அவளுக்கு இது பழகி போன ஒன்று, அதனால் அவளுக்கு இது ஒரு வினோதமாக தெரியல. நடந்து போயிட்டுருக்கக்குள்ளேயே சடனாக ஒரு வினோதமாக ஒரு சவுண்டு வந்து அவள் காதில் கேட்குது. நடக்க நடக்க இன்னும் அந்த சவுண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக கேட்குற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அவள் ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஒரு அமைதியாக இருக்கிற இடம், என்ன திடீர்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கா. அந்த சவுண்டு என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு மணி சத்தம். மணி சவுண்ட் வந்து அவள் நடந்து ஃபார்வர்டாக போக 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 அவளுக்கு கிட்ட கேட்க ஆரம்பிக்குது. ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா பெல்லா. அந்த பயத்தோடையே காட்டுக்குள்ளே முன்னோக்கி அவள் போயிட்டே இருக்கா. அந்த பெல் சவுண்டும் அதிகமாக கேட்க கேட்டுகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த சவுண்ட் வந்து காணாமல் போயிடுது. காணாமல் போனதும் சரி, ஏதோ ஒரு விலங்கு வந்திருக்கு போல், அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி திரும்பி நான் காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறா. போய் பார்த்தா அப்போ தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஒரு மர்மமான முறையில் ஒரு விலங்கு வந்து கழுத்து மட்டும் வெட்டப்பட்டு, அதாவது தலை இல்லாத முண்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முண்டம் மட்டும் கிடக்கு, தலையை காணும். அந்த காடு அவளுக்கு நல்லா தெரிஞ்ச இடம் அப்படின்றதுனால சுற்றிலும் தேடி பார்க்குறா. ஆனால் அந்த தலை மட்டும் கிடைக்கவே இல்லை.
சரி யாரோ ஏதோ ஒரு மனுஷன் வந்து வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கான் போல், அதனால் அவன் வந்துட்டு போயிருப்பான் போல், அதனால தான் அந்த சவுண்ட் கேட்டுச்சு, இப்போ நம்மளுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வழக்கமாக போய் அந்த மரத்தடியில் உட்காந்து அந்த ஏரியை ரசிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே ரசிச்சுட்டு இருக்கா. சாயந்தரமும் ஆயிடுது, இருட்ட ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு 4 மணி 4:30 இருக்கும், இருட்ட ஆரம்பிக்குது. இருட்ட ஆரம்பித்தோடனே என்ன இந்த டைமுக்குள்ளே இருட்டுது, மழை வர மாதிரி திடீர்னு மேகங்கள்லாம் அப்படியே கருப்பாக சூழ ஆரம்பிக்குது அவளை சுற்றி. சரி இருட்ட ஆரம்பிக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துலேருந்து நடந்து வரப்போ காலில் ஒரு சவுண்ட் கேட்டுச்சு இல்லையா, ஒரு பெல் சவுண்டு. அந்த சவுண்டு வந்து திரும்பியும் அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதாவது எப்படின்னா, இவள் வந்து காட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகிறாள், அந்த பக்கத்தை நோக்கி வந்து அந்த மணி சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. நடக்க நடக்க அந்த சவுண்டு வந்து அவள் கிட்டக்கவே வந்துட்டுருக்கு. இவளும் ரொம்ப பயத்தில் வந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு அந்த மணி சவுண்டு என்ன ஆகுதுன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. சரி ஏதோ சரியில்லை, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறா. அப்பா எனக்கு பயமாக இருக்குது, காட்டில் இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஸ்டாப் ஆனிச்சுல அந்த சவுண்டு வந்து அவள் பின்னாடி துரத்த ஆரம்பிக்கவும் பயத்தில் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. வேகமாக ஓடிட்டே இருந்தவள் நெத்தியில் வேகமாக வந்து ஒன்று அடித்து அப்படியே கீழே விழுந்து என்னன்னு ஏஞ்சி பார்த்தா, காலில் ஒரு வெட்டப்பட்ட ஒரு விலங்கு கடந்தது இல்லையா, அந்த விலங்கோட தலை வந்து தைக்கப்பட்டு கொடூரமாக கயிற்றுல கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. அது வந்து மோதி கீழே விழுவுறா. அதை பார்த்த உடனே செமையாக கத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறா. திரும்பி அந்த மணி சவுண்டு அவளை ஃபாலோ பண்ணுது. சரி ஓகே, தைரியமாக நம்ம பின்னாடி என்ன தான் நம்மளை துரத்திட்டு வருது அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்க்குறா. இவள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணா இல்லையா, அதனால் பார்க்கரும் இசபெல்லாவும் வேகமாக கார் எடுத்துகிட்டு அந்த காட்டை நோக்கி வராங்க. வந்து அவங்க காரை பார்க் பண்ணிவிட்டு பெல்லாவை தேடி கத்திக்கிட்டே வராங்க. பெல்லா நின்று திரும்பி பார்த்தா இல்லையா, அதை பார்த்த உடனே பெல்லா வந்து ரொம்பவே பயப்படுறா. ஏன்னா அந்த உருவம் எப்படி இருக்குது அப்படின்னா, மரத்தை தாண்டின ஒரு நீட்டத்துக்கு கருப்பான ஒரு உருவம் நிற்கிது. அதோட கையெல்லாம் ரொம்ப பெருசாக, நகம்லாம் ரொம்ப நீட்டமாக, ரொம்பவே பார்க்க ரொம்ப கோரமாக இருந்திருக்கு. இது கண்டிப்பாக ஒரு விலங்காகவும் இருக்க முடியாது, ஒரு மனுஷனாகவும் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு பெல்லா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா. அந்த உயிரினம் இருக்கு இல்லையா, அது பெல்லாவை நோக்கி வர ஆரம்பிக்குது. பெல்லாவோட பேரண்ட்ஸும் அந்த டைமில் பெல்லா பெல்லா அப்படின்னு கத்திட்டு வராங்க. பெல்லாவுக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து இவளை கூப்பிடுற சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பித்தோடனே அப்பா அப்பான்னு இவள் கத்துறா. அவள் கத்துற சவுண்ட் கேட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் அவளை நோக்கி ஓடி வராங்க. பெல்லா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிக்கிறா. அழுதுட்டு இந்த மாதிரி என்ன ஒரு உயிரினம் பின்னாடி நின்று துரத்துது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த உயிரினம் இல்லவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கே வந்து பெல்லாவை வந்து சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகலான்னு போகிறப்போ அந்த மணி சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ரொம்ப பயப்படுறாங்க. வாப்பா ஓடிடலாம், இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மளை அது கொண்டுடும் அப்படின்னு சொல்லி பெல்லா வந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு ஓடி வரா. அந்த சவுண்ட் துரத்திட்டே இருந்திருக்கு. ஓடி வரவும் வெளியில் வரவும் அந்த சவுண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அவங்க காரை எடுத்துகிட்டு உடனே வந்துடுறாங்க. வந்த உடனே முதல் வேலையாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்றாங்க. போலீஸும் மறுநாள் காலையிலே வந்து அந்த இடத்த ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. எந்த ஒரு உயிரினம் பெருசாக ஒரு உயிரினம் வந்தது அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை. ஏதாவது ஒரு பெருசாக உயிரினம் வந்தால் அதோட காலச்செல்லாம் பதிஞ்சிருக்கும் இல்லையா, பெல்லாவோட காலச்சு மட்டும்தான் இருக்குது. அவளை ஃபாலோ பண்ண மாதிரியான எந்த ஒரு கால் தடவுமே இல்லாதனால போலீஸ் வந்து இதை நம்பலை, அவங்க மறுத்துட்டாங்க. இது வந்து ஏதோ ஒரு உங்கள் பொண்ணு வந்து பயந்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு பிரம்மை அப்படின்னு சொல்கிற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் வந்து பார்க்கரும் இசபெல்லாவும் நம்பவே இல்லை நாங்களும் கேட்டோம் அந்த சவுண்டை, அதனால் கண்டிப்பாக இதில் ஏதோ இருக்குது, நீங்கள் கண்டுபிடிக்கணும், இல்லாட்டினா சுற்றி இருக்க மக்களுக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் அதுக்கப்புறம் இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. ஆனால் இசபெல்லாவும் பார்க்கரும் விடாமல் இந்த கிராமத்துக்குள்ளே வசிப்பாங்க இல்லையா மக்கள், அவங்களாம் காலங்காலமாக அங்கேவே வசிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்கள்ட்ட போய் விசாரித்து பார்ப்போம், ஏதாவது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. கிராமத்துக்குள்ளே போய் அந்த மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஏரிக்கு போவோம் எப்போதுமே, இந்த மாதிரி வினோதமான ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்ததே இல்லை, ஆனால் இந்த மாதிரி இப்போது
ஒரு மணி சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்போ அந்த இடம் வந்து முன்னாடி மக்கள் வந்து நடமாடிட்டு இருந்த இடம் தான். ஆனால் அங்கே ஏதோ இந்த மாதிரி உயிரிழப்பு நிறையா நடக்கிறதுனால அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் யாருமே இப்போ போகிறது கிடையாது. அதுக்குள்ளே போன யாரும் வந்து உயிரோட வெளியில் வரதே கிடையாது. அதனால் நாங்கள் அந்த சைடே இல்லாமல் தான் நாங்கள் யாரும் அங்கே குடியிருக்காமல் நாங்கள் வேறு இடத்துக்கு வந்து குடிபெயர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்கு இவங்களுக்கு. எவ்வளோ வந்து அழகான பிரமிப்பான ஒரு இடத்த தேடி அமைதியான வாழ்க்கையை தேடி இவங்க போனாங்க. ஆனால் இவங்களுக்கு நேர்ந்தது பார்த்திங்களா எவ்வளோ ஒரு கொடூரமான. நல்ல வேளை இவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க. எப்போவே அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான் போல். இவங்களும் சரி இன்னுமே இங்கே இருந்தால் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி பக்கம் வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயும் இது மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் வந்து த்ரில்லிங்காக நடந்திருந்தா அதை ஷேர் பண்ணி விட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.